ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரை விமான நிலையம் அருகே உள்ள வளையங்குளம் பகுதியில் கட்டப்படும் பாலத்திற்கு கீழ் அமைக்கப்படும் சாலையை அகலப்படுத்த வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். முக்கியமாக மதுரை வளையங்குளம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அருப்புக்கோட்டை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் மேம்பாலம் கட்டும் பணியின் போது அருப்புக்கோட்டை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு பொதுமக்கள் கடப்பதற்காக பாலத்தின் கீழ் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதை குறுகிய அளவு இருப்பதாக கூறி இந்த பாதையை அகலப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து பொதுமக்கள் திடீரென சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளையங்குளம் முதல் சோளங்குருணி செல்லும் பாதை வரை மேம்பாலமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் போது வளையங்குளம் பகுதி மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் சாலையை கடப்பதற்கு ஏதுவாக இருக்கும் வண்ணம் பாலத்தின் அடியில் அகலப்பாதையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அகலப்பாதையானது குறுகிய சாலையாக இருப்பதாக கூறி பொதுமக்கள் திடீரென காலை முதல் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.